ஒரு கட்சிக்கும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயக தன்மையை வெளிப்படுத்துவது வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழு தான். இதில் பொதுக்குழு செயற்குழு கூடி பல முடிவுகளை முன்வச்சு அந்த முடிவுகளை கலந்தாலோசனை பண்ணி அந்த முடிவை நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாடுக்கு வந்துடுவாங்க. அதன் காரணமாகத்தான் இந்த பொதுக்குழு செயற்குழு அப்படிங்கிறது கூட்டப்படுகிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிறது தான். ஸோ தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிறத ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து ரொம்ப பிரதானமான முக்கியமான ஒரு விவகாரமாக தான் எல்லா மற்ற கட்சிகளுக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, எனவே இந்த பொதுக்குழு கூட்டம் கட்டமைப்பு ரீதியான வளர்ச்சிகளை குறித்தும் அரசியல் ரீதியாக நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், தனித்து நிற்கிறோங்கிறத சோர்வாயிடாத, நாம நமக்கான களத்தை கட்டமைக்கிறோம். ஏங்க நான் அவருடைய ஸ்பீச்சையோ அல்லது அவர்கிட்ட பர்சனலாக பேசணும்னு சொல்கிறது என்னன்னா, ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாருங்கிறாங்க. அவர் வெறித்தனமாக இருக்கிறாருங்க. அவரை வந்து இப்போதைக்கு அணை போட்டு அடைக்கவே முடியாது. அவர் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளோவில் இருக்கிறாரு. இறங்குன்னா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படாதுங்கிறாரு. அவர் எதை பற்றியும் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம், நம்ம வேலையை பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுங்க ஒரு கட்சிக்கு அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனவே வாக்ககம் ரீதியாக அவங்க பண்ணுற வேலை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலை. அட் த சேம் டைம் ஒரு வேட்பாளரும் எப்படி களமாடணும் அப்படிங்கிறத இப்போ இந்த முறை ஒரு மேப் போட்டு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. எப்போதும் இல்லாத அளவுக்கு. ஏன்னா 2016 இந்த ஹைப்பு கிடையாது, 2019 கூட ஹைப்பு கிடையாது, 21 கூட இவ்வளோ ஹைப்பு கிடையாது. இப்போ அதிகமாக வந்துருக்குது. என்ன காரணம்னா, அண்மை காலமாக ஐடியாலஜிக்கலாக வந்து ரொம்ப கூட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. க்ரௌடு ஐடியாலஜிக்கலாக க்ரௌடு வர ஆரம்பிக்குது. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை தாண்டி அவன் ஏதோ ஒரு பிடிப்போட உள்ள போய் நிற்கிறான். அவன் எம்டியா நிற்கலை. பத்திரிகையாளர்கள் பல பேர் நான் விசாரித்தது, திமுக, அதிமுக, பிஜேபி விட்டுருங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகால் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் பூத்தில் ஆள் இருப்பாங்க. இருக்கும்போது அவங்க வாங்குற வாக்கை விட ஒரு சில பூத்துக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆள் இல்லை. அந்த இல்லாத இடத்துல மற்றவங்களை விட அதிகமாக நாம் தமிழர் வச்சு வாங்கிடும். மக்கள் வந்து பூத்தில் ஆள் இருக்கானா இல்லையாங்கிறத தாண்டி அந்த கட்சி பிடிச்சுக்குன்னு ஓட்டு போடுறான். அப்போ ஆள் இருந்தா அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி? நலமா இருக்கேன் சார். நாம் தமிழரோட பொதுக்குழு கூட்டம் வந்து இன்று நடைபெறுது. இதுல பல முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்க போறதா ஒரு செய்தி வருது. தேர்தலுக்கு முன் இந்த மாதிரி ஒரு பொதுக்குழு வந்து அரசியல் இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒண்ணு அந்தந்த கட்சிகளுக்கு அமையும். இந்த பொதுக்குழு எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்ல, ஒரு கட்சிக்கும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஜனநாயக தன்மையை வெளிப்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு தான். இதில் பொதுக்குழு செயற்குழு கூடி பல முடிவுகளை முன்வச்சு அந்த முடிவுகளை கலந்தாலோசனை பண்ணி அந்த முடிவை நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாடுக்கு வந்துடுவாங்க. அதன் காரணமாகத்தான் இந்த பொதுக்குழு செயற்குழு அப்படிங்கிறது கூட்டப்படுகிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிறது தான். ஸோ தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிறத ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து ரொம்ப பிரதானமான முக்கியமான ஒரு விவகாரமாக தான் எல்லா மற்ற கட்சிகளுக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ அதிமுகவில் பொதுக்குழு செயற்குழு கூட்டுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கூட்டணி தொடர்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான அதிகாரங்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு. இப்போ விஜய் பொதுக்குழு கூட்டினார், கூட்டணி தொடர்பான அனைத்து அதிகாரம் எடுக்க முடிய முடிவு விஜய்க்கு உண்டு அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி இவங்க இதில் போடுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கூட்டணிங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லைன்ட்டார் அவர். சாப்பாட்டெல்லாம் கூட்டு பொரியல்லாம் தேர்தலில் கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்து விட்டார் திரு சீமான். எனவே எனக்கு தெரிஞ்சு இந்த பொதுக்குழு செயற்குழு அப்படிங்கிறது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டம் இருக்குல்ல. இப்போ நான் அண்மையில் சில முக்கியமான தொகுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா கட்சிகளையும் பேசுகிறோம், நாம் தமிழர் கட்சியிலும் நம்ம பேசுகிறோம். ஏன்னா அவங்க எர்லியாக அறிவிச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து எங்களை தொகுதி ரீதியாக என்ன பண்ணுறீங்கன்றதை ரொம்ப நுணுக்கமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு கட்சிக்குள்ளே. அப்போ இன்னைக்கு கூட்டம் அப்படிங்கிறதுடைய அடிப்படை நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவிக்கப்பட்ட வேட்பாளருடைய பணி எப்படி செய்யணும், அது மட்டும் இல்லாமல் தொகுதிக்குள்ளே நீங்கள் எப்படி களமாடணும், புதிய வருகையாக இருக்கக்கூடிய விஜய் போன்ற சக்திகளை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் கட்சி ரீதியாக நம்ம எப்படி அடுத்த கட்ட வரைக்கும் பயணிக்க போகிறோம் இப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு. அதை தாண்டி ஒரு புதிய முடிவுகளோ அல்லது எதிர்பாராத சில சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கட்சி கட்டமைப்பு ரீதியாக இன்னும் வலிமையாகணும்,
இன்னும் அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி பயணிக்கணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றின விவாதங்கள், கலந்துரையாடல்கள் நடக்கலாம். மற்றபடி ஒரு இன்னமான விஷயங்கள் வெளில வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கட்சி கட்டமைப்பு வந்து இன்னும் வலுப்படுத்தணுன்ற ஒரு விஷயம் சொல்றீங்க. எந்தெந்த இடத்துல இன்னும் வீக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே அவங்க இப்போ அண்மையில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பூத்துக்கும் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கட்சிக்காரங்கிட்ட கேட்கும்போது எங்களை பார்த்து தான் திமுகவே காப்பி அடிச்சதுங்கிறாங்க. அவங்க தான் சொன்னாங்க, என் வாக்ககம் வெற்றி வாக்ககம் அப்படின்னு நான் வந்து சொன்னோம். அவங்க வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா முதல்ல நாங்கள் வந்து வாக்ககம் ரீதியாக, அதாவது பூத்து ரீதியாக, அவர் வாக்குச்சாவடின்னு சொல்ல மாட்டார், அதனடா சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்ககம்ன்ற ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்துறாரு. எனவே ஒரு வாக்ககத்துக்கும் அவர் போய் அந்தந்த வாக்ககத்தில் எவ்வளோ நம்ம ஆட்கள் இருக்கணும். ஏன்னா ஒன்றும் நம்ம ஒத்துக்கணுங்க, பத்திரிகையாளர்கள் பல பேர் நான் விசாரித்தது, திமுக, அதிமுக, பிஜேபி விட்டுருங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகால் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் பூத்தில் ஆள் இருப்பாங்க, எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட இருந்துருவாங்க. இருக்கும்போது அவங்க வாங்குற வாக்கை விட ஒரு சில பூத்துக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆள் இல்லை. அந்த இல்லாத இடத்துல மற்றவங்களை விட அதிகமாக நாம் தமிழர் கட்சி வாங்கிருக்கு. எதன் காரணம்? மக்கள் வந்து பூத்தில் ஆள் இருக்கானா இல்லையாங்கிறத தாண்டி எனக்கு அந்த கட்சி பிடிச்சிக்குன்னு ஓட்டு போடுறான். அப்போ ஆள் இருந்தா, நான் ஆள் இருந்தா என்ன சொல்றேன்னா தவறான முறையில் சொல்லலை, அந்த கட்சியோட ரெப்ரஸன்டேட்டிவா அங்கே இருக்கிறாங்க, அந்த கட்சி அப்போ அவங்க வேலை பார்த்துருக்குது, வேலை பார்த்தா அவங்க வாக்குகத்தில் ஆள் இருந்தாங்கன்னா கட்டாயமா இந்த கட்சி நம்ம ஓட்டு போகணுன்ற மக்களுடைய எண்ணங்களை அதிகப்படுத்தலாம். அப்போ அதுக்கான வேலையை அங்கே பார்க்கலாம். அப்போ என்னன்னா வாக்ககம் தோறும் நம்ம ஆட்கள் இருக்கணும், ஒரு பூத்துக்கு 10 பேர் 20 பேர் போடணும், அதில் ரிசர்வேஷன் கொடுக்கணும், இப்படி பலவிதமான விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுத்துட்டு வராங்க. எனவே வாக்ககம் ரீதியாக அவங்க பண்ணுற வேலை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலை. அட் த சேம் டைம் ஒரு வேட்பாளரும் எப்படி களமானணும் அப்படிங்கிறத இப்போ இந்த முறை ஒரு மேப் போட்டு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. எப்போதும் இல்லாத அளவுக்கு. ஏன்னா 2016 இந்த ஹைப்பு கிடையாது, 2019 கூட ஹைப்பு கிடையாது, 21 கூட இவ்வளோ ஹைப்பு கிடையாது, இப்போ அதிகமாக வந்திருக்குது. என்ன காரணம்னா அண்மை காலமாக ஐடியாலஜிக்கலாக வந்து ரொம்ப கூட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. க்ரௌடு ஐடியாலஜிக்கலாக க்ரௌடு வர ஆரம்பிக்குது. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை தாண்டி அவன் ஏதோ ஒரு பிடிப்போட உள்ளே போய் நிற்கிறான். அவன் எம்டியாக நிற்கலை, அவன் வந்து ஏதோ ஒரு கொள்கை பிடிப்பு, ஏதோ ஒரு கோட்பாடை நம்ம நேசிக்கணும், நம்ம அதை போய் அதோட நம்ம நிற்கணும்னு வந்து வரான் பார்த்தீங்களா, அவன் அவ்வளோ சீக்கிரம் விலக மாட்டான். அப்போ அது வந்து கட்சி கட்டமைப்பு ரீதியாக ஒரு பலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் பார்க்குறேன். எனவே இந்த பொதுக்குழு கூட்டம் கட்டமைப்பு ரீதியான வளர்ச்சிகளை குறித்தும் அரசியல் ரீதியாக நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், தனித்து நிற்கிறோங்கிறத சோர்வாயிடாத, நாம நமக்கான களத்தை கட்டமைக்கிறோம். ஏங்க நான் அவருடைய ஸ்பீச்சையோ அல்லது அவர்கிட்ட பர்சனலாக பேசணும்னு சொல்கிறது என்னன்னா, ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாருன்றாங்க. அவர் வெறித்தனமாக இருக்கிறாருங்க, அவரை வந்து இப்போதைக்கு அணை போட்டு அடைக்கவே முடியாது, அவர் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளோவில் இருக்கிறாரு, இறங்குன்னா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படாதுங்கிறாரு. அவர் எதை பற்றியும் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம், நம்ம வேலையை பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு. மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுங்க ஒரு கட்சிக்கு அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற கட்சிகளை விட இந்த கட்சி ஒரு வளர்கிற கட்சி. ஒரு வேட்பாளருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேட்பாளருக்குன்னா அந்த தொகுதியில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எத்தனை மருத்துவமனை இருக்குது, எத்தனை கல்லூரி இருக்குது, எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது, எஸ்பி யாரு, டிஎஸ்பி யாரு, கலெக்டர் யாரு, தாசில்தார் யாரு, விஏஓ யாரு, இன்ஸ்பெக்டர் யாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு கட்சிக்காரர் இருக்கணுங்க. கட்சிக்காரர் இருந்தது என்னன்னா, இப்போ உங்களுக்கு சரணக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் உடனே நாம் தமிழர் கட்சிக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு, அங்கே போலீஸ் ஸ்டேஷன் 5 பேர் 10 பேர் வரணும், நம்ம தம்பி தான் என்னப்பா ஏதுப்பான்னு பேசி கலைஞ்சு விடணும். அதற்கான கட்டமைப்பை இப்போதான் அந்த கட்சியில் இப்போ ரொம்ப வீரியமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் விசாரித்த வரைக்கும். ஸோ கட்சி கிரவுண்ட் லெவலில் பில்ட் ஆகும்போது மேல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கடத்தை நோக்கி வளரும். ஏன்னா இது எல்லா கட்சிக்கும் உண்டு, இது திமுக அதிமுக தமிழ்நாட்டில் அதிகமாக உண்டு. அதை யார் ரிப்ளேஸ் பண்ணுறாங்களோ, ரிப்ளேஸ் கூட கிடையாது, அதை நானும் பண்ணுறேன்னு பண்ணும்போது தான் அவங்களுக்குமான நிஜமான போட்டி இருக்கும். நான் ஒன்று வெளிப்படையாக சொல்கிறேங்க, கொள்கை கோட்பாடு பெரியார் பாரதியார் கடப்பாறை இதெல்லாம் வந்து மேடையோட சரி, கிரவுண்டில் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓட்ஸுக்கும் அதுக்கும் கூட கிரவுண்டில் ஓட்ஸுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலை. கிரவுண்டில் ஒரு பெரும்பாலான மக்கள் பொலிட்டிக்கல் தான் சரண், உங்களுக்கு தெரியும். இப்போ அரசியல்களோட பார்க்குறவங்களும் 4th ஸ்ட்ரீட் தமிழை பார்க்குறவங்களும் தான் ஓட்டர்ஸா, அதை தாண்டி ஓட்டர்ஸே கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ஓட்டர்ஸ் தான் இருக்கணும்.
அப்படி கிடையாது. அப்போ நிறைய ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் ஏ பொலிட்டிக்கலா இருப்பாங்க, அவங்கள கவர் பண்றதுக்கான வேலை என்ன தெரியுமா? இந்த விவகாரங்கள் கிடையாது. உனக்கு என்ன பிரச்சனைன்றத அந்த கட்சி அட்ரஸ் பண்ணுதா? அதை அட்ரஸ், செவிலியர்கள் போராட்டமா சீமான் அறிக்கை கொடுக்குறாரா? அது ஒரு அட்ரஸ், நமக்காக நிக்கிறாருன்ற ஒரு இது எண்ணம், அதை விதைச்சுக்கிட்டு வராங்க. அதுதான் அந்த கட்சிக்கான பலமா இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுக்குழுல செயற்குழுலையும் அதை பற்றி தான் அதிகமான பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு நான் நம்புறேன். அதே சமயம் பிஜேபி எதிர்த்தும் திமுகவினுடைய பல செயல்பாடுகள் எதிர்த்தும் அவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு. அதையும் அவங்க தொடர்ச்சியா பண்ணுவாங்க. சார், குறிப்பா இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் சொன்ன ஒரு இது வந்து, விஜய் அவர்களுக்கு வந்து திமுக ஒரே ஒரு எதிரி தான் அப்படின்ற மாதிரியும், எனக்கு வந்து 4 எதிரிகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இப்போ களத்துல வந்து சட்டமன்ற தேர்தல்னா அவருக்கு எதிரியா திமுக அதிமுக மட்டும்தான் இருக்காங்க, ஆனா பிஜேபி காங்கிரஸையும் சேர்க்கிறாரு. எதனால? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தலுக்கான ஆள் இல்லை. ஒரு தேர்தல், இந்த தேர்தலுக்காக சீமான் வராரான்னு கிடையாது. அவர் தொடர்ச்சியாக 2009 2010 கட்சி அப்படிங்கிறது மக்களுக்கானது. பாலிடிக்ஸ் இஸ் ஃபார் பீப்புள். ஓகேவா? அது வந்து ஒரு சிஸ்டம்கானதோ ஃபார் த பார்ட்டிக்கானதோ கிடையாது, ஃபார் த பீப்புள் அது. அப்போ நீங்கள் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது, என் கட்சி மக்களுக்கான கட்சியாக இருக்குன்னா மக்களுக்கு எதிரானவர்கள் எனக்கு எப்போதும் எதிரி தான். அவரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் அதிமுகவும் ஒன்று டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த டிக்ளரேஷனை விஜயால கொடுக்க முடியாது. ஏன்னா ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் சம் அலையன்ஸ் வித் சம்படி. ஸோ எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஆளால் கேட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அரசியல் சூத்திரம், ராஜதந்திரம், வியூக வகுப்பாளர்கள்னு சொல்லி பேசுவாங்க. இப்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்க. நம்ம வந்து அதை குறை சொல்றதுக்கோ அல்லது தவறு நிலைப்பாடு, அவங்க நிலைப்பாடு, நான் அலையன்ஸுக்கு நாளைக்கு எவன் கூட வேணா போவேன், அப்போ நான் இப்போதைக்கு யாரும் திட்டக்கூடாது, நான் அமைதியாக இருக்கணும், இதாங்க அரசியல் சூத்திரங்கிறாங்க. ஃபைன், ஓகே, இருந்துக்காங்க. இவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது, நான் யாரோடையும் கூட நீ போய் சேரப்போறது இல்லை, நான் தனிச்சிருந்து வெற்றி பெற போறேன், நான் என்னால் வெற்றி பெற முடியும், என் கட்சியை தனிச்சு நான் வளர்க்கணும். ஏங்க ஓவைசி பண்ணா சரி, சீமான் பண்ணா தப்பா? ஓவைசி எங்க அலையன்ஸ் வச்சாரு? தனியாக தான் நின்னாரு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவர் பிஜேபியின் பி டீம் அப்படின்னாங்க. ஓவைசி தனியா கட்சி நடத்துறதை பத்தி உனக்கு பொறாம. உனக்கு இஸ்லாமியர்களுக்காக நிற்பதற்கு துணிவு இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. அந்த மனுஷன் நின்னாரு, ஜெயிச்சாரு. உடனே அவர் பிஜேபியின் பி டீம் அப்படி இப்படின்னு. என்ன, உங்களை விட அதிகமாக தான் இருக்கிறார் பிஜேபி. இன்னும் மேலே, இன்னும் வட இந்தியாவில் பல தலைவர்கள், தலித் லீடர்ஸ் கூட இருக்காங்க, அவங்க பிஜேபியோட அவங்க இல்லை, காங்கிரஸ் கூட இல்லை, தனியாக நின்று ஜெயிக்கிறாங்க. உடனே அவங்களை பிஜேபியின் பி டீம்ன்றது. அது மாதிரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவரு 4 பேர் எதிரின்னு சொல்றது தான் சரியான சூத்திரம். அதுதான் மாற்று. ஓ, மாற்றம்னா என்ன? எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறவங்கள விட நான் வேறன்னு சொல்றதான மாற்று. அப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறவங்க நட்பு இப்படி பாராட்ட முடியும்? நீங்க நட்பு அரசியல் தான் நீங்க பாராட்டவே முடியாது. எதிர்நிலை தான் நீங்க நின்னாகணும். அதனால அவர் சொல்றாரு. அது ஒன்றும் புதிய செய்தி இல்லையே சார். அது நிலைப்பாடே அதுதானே. குறிப்பாக சார், சமீபத்தில் விசிகாவோட தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள், அதையும் தாண்டி சொன்னார் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இப்போ விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. அதே தான் வந்து திருமாவளவன் அவர்களும் பின்பற்றுறாரு. ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிர் சித்தாந்தம் வந்தவங்க இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரை தான் விஜய் அவர்களும் கொள்கை தலைவராக வச்சுக்கிறாரு. இன்னொன்று வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ் தேசியத்தை ஏற்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பற்றதான் அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ற திருமாவளவர்கள் அதே கொள்கை தலைவர் தான் வச்சுக்கிறாரு. அதே பிரபாகரன் அவரும் வந்து பின்பற்றுறாரு. ஸோ அப்போ திருமாவளவன் எந்த நிலைப்பாட்டில் இருக்காருன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. திருமாவளவன் அந்த அவருடைய இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? முதல்ல இல்லை, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் எனக்கு தெரிஞ்சு திரு சீமானவனுடைய பெயரை வந்து பயன்படுத்தினதே கிடையாது. பொது வெளியில விமர்சனம் கூட பண்ணது கிடையாது. இப்போ பண்ண வந்து துவங்கி இருக்கிறாரு. அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன, எதனால் அவர் பயன்படுத்துறாருன்னு கேட்கும்போது, அவர் அண்மையில் பாரதியார் குறித்த ஒரு விசில் அப்படிங்கிற அமைப்பினுடைய மேடையில் பேசுகிற போது, ஆமாம், பிராமண கடப்பாறையை வச்சு இந்த திராவிட பாழடைஞ்ச கட்டடத்தை தகர்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினதை தான் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அவருடைய ஸ்பீச்சை நீங்க கவனிச்சிங்களா? அவர் சொல்றாரு, நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கிறாரு, தமிழ் தேசிய கடப்பாறையை வைத்து திராவிட கட்டடத்தை இடிப்பேன் என்று சொன்னால் கூட எனக்கு விமர்சிக்க எதுவும் இல்லை, ஏற்றுக்க முடியும். அப்போ தமிழ் தேசிய கடப்பாறையை வச்சு திராவிட கட்டடத்தை இடிக்க முடியும்னு அவர் நம்புறாரு. அவருடைய கூற்று தான் நான் வந்து டீகோட் பண்றேன். என் கருத்துல இது எதுவும் நான் சொல்லவே 2 இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. ஓகேவா? ஆனால் அவர் பிராமண கடப்பாறை என்று சொல்லி விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நாம வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் நாமளே கிட்ட என்னங்க இந்த மாதிரி பேசியிருக்கிறீங்க, அப்போ
ஆரியமும் நீங்களும் ஒண்ணுதான் அவங்க சொல்லக்கூடிய கூற்று உண்மையாகாதான். இல்லைங்க, நாங்க அவருடைய சொல்ல வந்த பொருள் அப்படிங்கிறது பிராமண கடப்பறனா பாரதியாரை தான் சொன்னாரு. பாரதியாரை வச்சு நீங்க பாரதியாரை இழிவுபடுத்த நல்லா இல்லைன்னு சொல்லி பாரதியாரை வச்சு சொன்னார் தவிர மற்றபடி அவர் வந்து சொல்லலைங்க. அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுவோம். திருமா அண்ணன் ஏன் அதை வந்து டீகோட் பண்றாங்க, இன்னைக்கு அதை வெளிப்படையா பேசுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஊடக வெளிச்சம் இல்லையா. பாரதியாரை பத்தி ஒரு நாசிர் விசிலுங்கிற அமைப்புல பேசினார். எவ்வளவு நாள் இவங்க பேசினாங்க? 2 வாரம் பேசினாங்க. அசிங்கமா பாரதியாரை பத்தி கொச்சையா கேவலமா. உங்களுக்கு ஒரு போஸ்டர் நான் வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க முடிஞ்சா உங்களோட இன்டர்வியூல போடுங்க. நவீன பாரதியே அப்படின்னு அன்பில் மகேஷ் போட்டோவை மீசிய முறுக்கி தொப்பி கூட ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க திமுக காரங்க. பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல. எந்த பாரதியார கஞ்சா குடிச்ச பாரதியாருன்னு பேசின தற்குறிகள் கூட்டம் இங்க இருக்குதோ, அந்த தற்குறி கூட்டம் வந்து அந்த போட்டோவை பார்க்கணும். அந்த போட்டோவை பார்த்து உனக்கு உண்மையிலேயே திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்களை பார்த்து அந்த வார்த்தையை நீ சொல்லணும். சொல்லுவியா? தொட்ட நடுங்கி நீ ஓடிடுவ, ஐயோயோ அப்படின்னு. இப்ப சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரி தற்கூறிகளுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடைச்சது. 2 வாரம் போட்டு பேசிக்கிட்டே இருந்தானு, வேற வேலையே கிடையாது. தூங்கி எந்திரிச்சா, பல்லு தேய்ச்சா, அப்புறம் என்ன வெளியில போனா, எங்க போனாலும் இதே தான் பேச்சு அவங்களுக்கு. அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தொடர்ச்சியான ஊடக வெளிச்சம் ஒரு விவாதத்தை உருவாக்குறது அப்படிங்கிறத திரு சீமான் பண்றாரு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஆர்எஸ்எஸோட பெத்தெடுத்த பிள்ளை அப்படிங்கிறாரு. அதை ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பிஜேபியை தீய சக்தின்னு சொல்ல மாட்டேங்கிறார். நானும் அதை உடன்படுறேன். அதாவது அவர் அதை சொல்ல மாட்டேங்கிறாரும் உடன்படுறேன். பட் உடனே அவர் ஆர்எஸ்எஸோட பெத்து போட்ட பிள்ளை அப்படின்னு பேசுறதுல எனக்கு எதுவும் பெஸ்ட் உடன்பாடு இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு கருத்து எனக்கு ஒரு கேள்வி உண்டு. சீமான் அண்மை காலமா இந்த பறையர் சமூக மக்கள் மத்தியில, பட்டியலின சமூக மக்கள் மத்தியில இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக பேசுகிற போது ஒரு கவர்ச்சியை பெறுகிறார். பட்டியல் சமூக மக்கள் மத்தியில். ஆமா, நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களும் அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியை பெறுகிறார். அதாவது சீமானது ஒரு செயல்பாடை பண்றாரு, அவர் செயல்பாடு அதுவும் பெருசா பண்ணல, ஆனா அப்படி ஒரு பெர்செப்ஷன் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவர் அஃபெக்ட் பண்ணுதோன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. நான் ஆகிறாருன்னு சொல்லலை, ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால நான் திரும்ப அப்படி பேசுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை இருக்குது. மற்றபடி திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாருன்ற மாதிரி நான் எடுத்துக்கலங்க. எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு கிடையாது. திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு, அடிவடியா இருக்கிறாருன்னு நான் எடுத்துக்கல. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்முடைய ஐடியாலஜியும் அதில் அடிவாங்குதுன்னு நினைக்கிறாரு. நம்ம இடத்த இவங்க ரிப்ளேஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? திமுகவை பாதிக்குதுன்னா நான் திரும்ப அவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எதுக்கு பேச? திமுக அவர் முட்டு கொடுக்கும், திமுக வச்சு பாதுகாக்கிறதா அவர் வேலை? அவர் கிடையாது. நம்ம இருப்புக்கு பிரச்சனை வருதாங்கிறதா அண்ணன் திரும்ப யோசிப்பாங்க. அண்ணன் திரும்ப மட்டும் இல்ல, எந்த தலைவரும் அதான் யோசிப்பாங்க. கரெக்டா? தன் இருப்புக்கு பாதிப்பு வருதா இல்லைங்கிறத யோசிப்பாங்க. அப்ப அந்த தன் இருப்பை பாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்துல வந்து ஒரு சீமானோ அல்லது விஜயோ அவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, நம்ம இன்னைக்கு எடுத்து பேசித்தான் ஆகணுன்ற இடத்துக்கு அண்ணன் திரும்ப வராங்க. இது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக தான் இருக்கும், அல்லது நகரும் நான் நம்புறேன். ஆனால் எனக்கு தெரிந்ததற்கு பதிலை கொடுக்காமல் அல்லது அதற்கான ஒரு பதிலடியை தராமல் கடந்துதான் செல்வார் திரு சீமான் நான் நம்புறேன். குறிப்பா சார், இப்போ ஷீட் ஷேரிங் வந்து கிட்ட நெருங்கிருச்சு. ஷீட் ஷேரிங் பற்றி பேசுறதுக்கான காலம். இந்த தருவாயில வந்து நம்ம வாக்குகளை வந்து நீங்க சொல்ற மாதிரி சீமான் அவர்களோ விஜய் அவர்களோ பறித்துருவான்ற பயத்துல திருமாவளவன் இந்த பேச்சை பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து வெளிவருது. சீட் ஷேரிங்ல அவருக்கு அந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 சீட் அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இன்னொன்னு அவர் 6லேருந்து 12 அப்படி இருக்கு. ஆமா, இன்னொன்று சீட்டுக்காக அவர் வந்து இருக்க மாட்டார், கூட்டணி உடைக்க மாட்டார். நான் ஓப்பனா சொல்றேன், சீட்டு கொடுக்கலன்னு ஒரு கூட்டணி உடைக்க மாட்டாருங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள் டாக்டர் திருமாவளவன் கிடையாது. சீட்டு என்ன கொடுத்தாலும் அவர் அங்கே தான் இருப்பார். அவர் அந்த கூட்டணி வெளியில் வரமாட்டார். அதற்கான சாத்தியக்கூறு கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இல்லை. சாத்தியக்கூறு காங்கிரஸ் உடையுதுன்னா வேணா அதை பற்றி யோசிக்கலாம். காங்கிரஸ் கேஸ் விஜய் அவர்களை தெரிஞ்சு. ஆமா, ஏன்னா இப்போ ஐயா திருச்சி வலிச்சாமி போன்றவரோ மோகன் குமாரமங்கலம் போன்றவரோ திமுக வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நம்ம ஒன்றும் ஆமாம் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒன்றா தாங்க இருக்கிறாங்க, ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது சரியாக வராது. இப்போ கிரவுண்டில் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, அதை பற்றி நம்ம வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எனக்கு கேட்டிங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள்
தன்னுடைய இடத்த டார்கெட் பண்றாங்கன்னு தெரிவதன் காரணமாக எதிர்த்து பேசுறாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, விஜய் வந்து தொடர்ச்சியா திமுகவை தீய சக்தின்னு பேசுறாருல்ல, அது வந்து அவரை வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பிராமணிய காழ்ப்பிலிருந்து வரக்கூடிய சொல் தான் தீய சக்தி அப்படிங்கிற சொல். அது நீங்க மற்றவங்கள பார்த்து பயன்படுத்தாம வெறும் அவங்கள மட்டும் பார்த்து பயன்படுத்துறீங்களே அப்படின்னும் போது அப்ப நீங்க யாருங்கிற கேள்வி கேட்கிறாரு. அது வேணா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை வேணா அவர் திமுகவே பதில் சொல்லலாம், எதுக்கு அண்ணன் பதில் சொல்றாருன்னு சந்தேகம் இருக்குது. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, முருகனை தூக்கக்கூடாது, முருகன் முப்பாடுன்னு பேசுறதெல்லாம் இந்துத்துவுக்கு வழிவகுக்குன்னு சொன்னாரு. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா கையில வேலு ஏந்தி நிக்கிற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவே கொஞ்சம் முரண்பாடுகளா இன்னைக்கு துவங்க ஆரம்பிச்சிருக்குது. எல்லாரையுமே விமர்சனம் பண்றதை அணுகுறோம். அப்ப அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு நான் பார்க்கல. மேபி அவர் விளக்கம் கொடுத்தாருன்னா நம்ம அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். சார், குறிப்பா இப்போ பிராமண சமூகம்ன்றது வந்து தமிழகத்துல வந்து அரசியல் கட்சியில கைவிடப்பட்ட சமூகம் அப்படின்ற ஒரு பார்வையில வந்து பார்க்கப்படுது. சீமான் அவர்கள் இப்போ இந்த தேர்தல் அதை அந்த சமூகத்திற்கான ஒரு அந்த சமூகத்திற்கான வேட்பாளர்களை வந்து நிறுத்த போறதா அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த சமூக வாக்குகள் வந்து தன் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. இது சாத்தியம் இருக்கா? அவர் அவங்கள குறி வைக்கலங்க. குறி வைக்கலன்ற அவர் அவங்கள குறி வைக்கல. அவர் குறி வைக்கிறது பிராமின்ஸ் ஓட்டை வாங்கணும்னா அவர் குறி வைக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அப்படித்தானே சார் கட்டமைக்கப்படுது. இல்ல சார், நீங்க புரிஞ்சுக்கோங்களேன். எத்தனை % இருக்காங்க தமிழ்நாட்டில்? அவங்க ஓட்டையும் அவர் வாங்க போறாரு. புரியுது. அவங்களுக்கு தேவை ஆன்டி டிஎம்கேவை யார் ஸ்ட்ராங்கா பேசுறாங்கன்ற பர்செப்ஷனை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கணுங்கிறது தான். எங்க திராவிடம் அல்லது திமுக அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா யார் அப்போஸ் பண்றா? விஜயா, அண்ணாமலையா, சீமானா அப்படிங்கிறதா மேட்ரு. அல்லது அண்ணன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அதிமுக எதிர்த்து யார் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றா? இன்னொன்னு, யாரை வந்து திமுகவோட அடியாட்களோ அல்லது திமுக தோழர்களோ, அடியாட்கள் சொல்றது திமுக இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்காக வேலை பார்க்குறவங்க அடியாட்கள் நான் வார்த்தையை பயன்படுத்துறேன், தெரிஞ்சதான் பயன்படுத்துறேன். அவங்க யார் அதிகமாக எதிர்க்கிறாங்கன்றத சொசைட்டிக்கு காமிக்கணும்ல, பர்செப்ஷனை செட் பண்ணணும்ல. நிச்சயமா அதற்கான வேலை தான். அவர் ஒன்றும் எல்லா பார்ப்பனர்களும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அவர் கேட்கல. அதுக்கான அவங்க ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்கன்றதுக்காக சீமான் செயல்படலை. அவருடைய நோக்கம் பாரதியை போற்றுவது, பாரதி இது பண்றது. ஆனால் உங்களுக்கு போன ஒரு பேட்ட சொன்ன நினைக்கிறேன். பேசி முடிச்சுட்டு இறங்குறா நெடுந்தன் கிடையாது, ஒரு பெரிய வயதான பார்ப்பனர் காலை விழுந்து கண்ணீர் விடுறானுங்க சீமானை பார்த்து. எந்திரிங்க அழாதீங்க எந்திரிங்க அப்படிங்கிறாரு. ஒருத்தர் கூட பேசுறது இல்லைன்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, இதை அடுத்த கட்டமா இன்னும் 2-3 பல சர்க்கிளில் போய் இவரால தான் நம்ம தமிழ் ஆளுமைகள் வெளியில கொண்டு வர முடியும், வஉசியை பத்தி அவர் அடுத்து பேசணும், அடுத்தடுத்து அவரை பேச வைக்கணும் நம்ம அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. வஉசியோட சில சொந்தங்கள்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஒரு மிக சிறப்பான உரையை கொடுத்துருக்கிறாரு. அடுத்தடுத்து இந்த மாதிரி அவர் பண்ணணும், தமிழ் ஆளுமைகள் வெளியில கொண்டு வரணும், பெரியாருக்குள் எல்லாரும் அடக்கம்ன்றதை தாண்டி பெரியாருக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க, அது சமூகத்துக்கு கொண்டு சொல்லணும், திருவிக்காவை பத்தி கொண்டு சொல்லணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனுநடைகளை கொண்டு சொல்லணும், ரெட்டமலை சீனிவாசனை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு பூஸ்ட் தாங்க. அவர் நினைச்ச விவாதத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஜெயிச்சிட்டாருங்க அவர். ஏங்க இவ்வளவு பேர் வராங்க, ஓட்டு போட மாட்டாங்க, ஓட்டு போடுவாங்க, இருந்தா ஓட்டு போடுவோம், இல்லைன்னா என்னங்க பண்ணுவான்? புரியுது. இருந்தா ஓட்டு போட போறான், ஓட்டு ஐடியா இல்லைன்னா. ஆனா நான் ஸ்கூல் படிக்கிறேன்னா அவனை என்ன பண்ணுவீங்க? அப்ப அது இல்லை. அண்ணன் ஆதவர்ஜன் அவர்களும் எதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் அது அவனுடைய நம்பிக்கை. ஒரு கட்சி தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துது. நான் முந்திட்டேன், இவங்களை முந்திட்டேன், நான் அவங்கள முந்திட்டேன். அப்ப திமுக முந்திட்டேன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? திமுக நாங்க எப்பயோ முந்திட்டவங்கன்னு சொல்லுங்களும் பார்ப்போம். அவரே திமுக ஆளுங்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும். மாதிரி அவரோட ஆசையை சொல்றாருங்க. அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதிமுகவே அதை கண்டுக்கல. இல்லை, ஆனால் அதிமுக சைட்லேருந்து இப்போ எதிர்வினை ஆத்துறாங்க சார். இப்போ கரூர் அந்த ஸ்டாம்ப் ஃபைட்டில் வந்து முழுக்க ஒரு பெரிய சப்போர்ட் வந்து அதிமுக தரப்புல இருந்து தாவேக்காக வந்து கொடுத்ததை வந்து பார்க்க முடியுது. ஆனால் இப்போ நம்ம இடத்த வந்து நான் வேறுபடுறேன். தாவேக்காக சப்போர்ட் கிடையாது. திமுக அந்த இஷ்யூல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இன்னொன்று, திமுகவுடைய ஆட்சியின் மீதான குறைவை சொல்லணுன்றதுக்காக தான் ஸ்டாண்ட் எடுத்தாரு. அவர் டிவிக்கு சப்போர்ட் பண்ணான்னு சொல்லாதீங்க. என் கருத்து அது கிடையாது. அவர் விஜயை சப்போர்ட்லாம் பண்ணலை. அந்த இடத்துல சீமான் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, சரணை தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, நான் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான். அவருக்கு தேவை திமுக பணம் தவிர சுட்டி காட்டணும். அதே சமயம் விஜய் சொன்னாரு, கூட்டம் தான் ஒழுங்காக நடத்தணும், ஒரு கட்டமைக்கப்பட்ட கூட்டமாக இருக்கணும் சொன்னாரு. அதெல்லாம் நான் அப்படி சொல்லாதீங்க. அது வந்து தவறான தகவல். அவர் திமுக எதிர்ப்ப கூர்மையை தான் படுத்தி இருந்தார். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அந்த தாவேக்கா மேலே, அதாவது அதிமுக தோதல் அதிமுகவுமே தாவேக்காக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டில் வந்து இப்போ இந்த மாறிடும், கட்டாயமா மாறும். இன்னும் மாறுதே ஆகணும். உங்களை எதிர்க்கிறார் ஒரு கட்சி, நீங்க எதிர்த்து தான் அவர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? அக்கா வளர்மதி இறங்கி விட்டாங்கன்னா போதும், 10 நாள் தாவேக்கா சொல்லி முடிச்சிருவாங்க மேடையில, தெரியுமா?
அந்த அளவுக்கு பேசுவாங்க. இவங்கள்ட்ட யாரா இருக்காங்கன்னு தெரில. நாஞ்சல் சம்பந்தனை வச்சு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. அவர் திடீர்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. சரி கிடையாது தம்பி உதயநிதினு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? பல்லர்களை தெளிவாக நேரத்தை. நன்றி சார்.